நெடுந்தீவுக்கு புதிய குளிரூட்டப்பட்ட படகு ரூபாய் 235 மில்லியன் சிறப்பு நிதி ஒதுக்கீடு. தொடர் பணி புறக்கணிப்புக்கு தயாராகும் பொது சுகாதார பரிசோதகர்கள். துபாயில் சிக்கிய ஆபத்தான நபர் தொடர்பில் வெளிவந்த தகவல்கள். நாமல் ராஜபக்ச நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் பிரதிவாதிகளுடைய வாக்குமூலத்தில் வெளியான தகவல். அதிகாரம் இருக்கும் போது தலைக்கணம் அதிகரிக்கும் ரோகிதாபே குணவர்த்தன. இதுவே எனது இறுதி பாராளுமன்ற உரையாக இருக்கலாம், அர்ச்சுனா ராமநாதன் தெரிவிப்பு. 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக மேலும் 2 மனுக்கள். பழம்பெரும் பாடகி நந்தா மாலினி காலமானார், 3 நாட்கள் தேசிய துக்க தினம். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை இலங்கை ஆட்புல எல்லைக்கு வெளியிலாயிருக்கின்றது. சட்டத்திரணி முபாரக் முசசம் கேள்வி. 22ஆம் திருத்தம் சட்டத்திறனிகள் சங்கத்தின் கடிதத்தால் பாராளுமன்றத்தில் கடும் வாக்குவாதம். தொடர்பான விரிவான செய்திகள். சமூக சக்தி தேசிய வறுமை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ள பன்முக வறுமை ஒழிப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் செயலாளர் MLA SNK சம்பத் மந்திரநாயக் ஆகியோர் நிகழ்நிகூடாக கலந்து கொண்டனர். கலந்துரையாடலில் கடற்தொழில் அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில், நெடுந்தீவு மக்களின் நீண்டகால கடற்போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய படகொன்றை கொள்வனவு செய்வதற்கு கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் 235 மில்லியன் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டு உள்ளது. குறித்த திட்டத்தை விரைவாக ஆரம்பித்து நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அனுமதிகள், தொழில்நுட்ப நடவடிக்கைகள் மற்றும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான கால அவகாசம் தொடர்பில் ஆராய்வதற்கு இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நெடுந்தீவுக்கான புதிய படகு கொள்வனவு செய்யப்பட்டு சேவையில் ஈடுபடுத்தப்படுவதன் மூலம் அப்பகுதி மக்களின் பயணிகள் கடற்போக்குவரத்து மேலும் இலகுபடுத்தப்படும். அத்துடன் நெடுந்தீவு மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் தொடர்ந்தும் கூடிய கவனம் செலுத்தி தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்தார். இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் நாடு தழுவிய பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய சுகாதார அலுவலகத்தில் இடம்பெறுவதாக கூறப்படும் மோசடிகள் மற்றும் ஊழல்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சின் விசாரணை பிரிவுக்கு வாக்குமூலம் அளித்த பொது சுகாதார பரிசோதகர் ஒருவர் நிர்வாக விதிமுறைகளுக்கு புறம்பாக இடமாற்றம் செய்யப்பட்ட சம்பவத்தை முன்னிறுத்தியே அந்த சங்கம் இந்த பணிப்புறக்கணிப்பை திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதன்படி பொது சுகாதார பரிசோதகர்கள் நேற்று முதல் நாடு முழுவதும் அனைத்து டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளிலும் இருந்து விலகிக் கொள்வதாக முடிவு செய்துள்ளனர். இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் ஒன்றியம் இப்பிரச்சினை தொடர்பாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகத்தின் செயலாளருக்கு ஒரு கடிதத்தை சமர்ப்பித்துள்ளது. துபாயில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ள வனாத்தே சத்தே என அழைக்கப்படும் பாதாள உலக குழுவின் முக்கிய நபர் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களம், ஊழல் தடுப்பு அதிரடிப்படை மற்றும் துபாய் தேசிய பாதுகாப்பு போலீஸ் படையினர் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது சந்தேக நபர் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிப்பாணி இம்ரானின் கொலை உள்ளிட்ட குற்ற செயல்பாடுகளுக்கு பொறுப்பான முக்கிய நபராக செயற்பட்டவர் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கஞ்சிப்பாணியின் உத்தரவின் பேரில் கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் இடம்பெற்ற கொலைகள், தாக்குதல்கள், அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட அனைத்து குற்ற செயல்பாடுகளும் வானத்தே சத்துவின் வழிநடத்தலின் கீழ் இடம்பெற்றதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர சூரியவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்ட மற்றும் பலான ஊழல் தடுப்பு அதிரடிப்படையின் பணிப்பாளர் ரொஹான் ஒழுகல் ஆகியோரின் முழுமையான பங்களிப்புடன் துபாய் தேசிய பாதுகாப்பு போலீஸ் பிரிவின் உதவியோடு இந்த பாதாள உலக குழுவின் முக்கிய நபர் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டார். துபாயின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள அல்ராசிக் அல்கைமா எனப்படும் மக்கள் நடமாட்டம் குறைந்த பகுதியில் உள்ள ஆடம்பரமான வீட்டில் அவர் மறைந்திருந்த போது துபாய் போலீசார் கைது செய்தனர். சர்வதேச போலீசாரின் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள அவிஸ்க மதுசான் அபே குணவர்த்தன அல்லது வனாத்தே சத்து விசாரணைக்காக நேற்று மதியம் துபாய் போலீசாரிடம் அழைத்து செல்லப்பட்டார். இது தொடர்பாக மேற்கொண்ட விசாரணையின் போது உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில், துபாய் போலீசார் மேற்கொள்ளும் சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் இந்த சந்தேக நபர்களை விரைவில் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். வனாத்தே சத்து என்ற இந்த பாதாள உலக குழுவின் முக்கிய நபர் மேற்கொண்டதாக கூறப்படும் பல கொலைகள் தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் பதூதின் என்பவரை அவர் வெட்டி கொலை செய்தமை, மாளிகாவத்தையில் இளைஞரை சுட்டு கொலை செய்தமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் பனாதமுல்லையில் இளைஞர் ஒருவரை கொலை செய்தமை, கடுவல கொரத்தோட்ட பகுதியில் 3 இளைஞர்களை கொலை செய்தமை, கொள்ளுப்பிட்டியில் இரவு விடுதி ஒன்றில் இளைஞர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டமை, பனாத்தே பிம்சர என்ற பாதாள உலகக்குழு உறுப்பினரை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்தியது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுக்கள் இந்த நபருக்கு எதிராக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக பனாத்தே சத்து கஞ்சிப்பாணி இம்ரான் போதைப்பொருள் வலையமைப்பில் முக்கிய நபராக செயற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இன்று காலை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்தி வரும் தொடர் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்குமாறு அவருக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணைக்கு இணங்கவே அவர் முன்னிலையாகியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக இருக்கின்ற 23,270 குற்றச்சாட்டுக்கள் இதுவரை விசாரிக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டு வருகின்றன. நேற்றைய தினம் பிரதிவாதிகள் தற்காப்பு வாக்குமூலங்களை வழங்கினர். இந்த நிலையில் நௌபர் மௌலவி உள்ளிட்ட 15 பிரதிவாதிகள் இதுவரை சாட்சியம் அளித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களம் தங்களை தாக்கி கட்டாய வாக்குமூலம் பெற முயன்றதாகவும் சக்ரானுடன் தொடர்பு இல்லை என்று சில பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அத்துடன் பிரதீக் எக்னலிகொட வழக்கில் முக்கிய சாட்சியான முரளியின் சாட்சியம் இன்று பதிவு செய்யப்படவில்லை எனவும் குறிப்பிடப்படுகிறது. அதிகாரம் கைவசம் இருக்கும் போது தலைக்கணம் ஏற்படுவதாகவும் அதிகாரத்தை இழந்த பின்னரே தமது தவறுகள் குறித்து சிந்திக்க தோன்றுவதாகவும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்த்தன நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாங்கள் தவறு செய்தால் அதனை தவறு என ஏற்றுக்கொண்டு உணரக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள் என குறிப்பிட்ட அவர், அதிகாரம் கைவசம் இருக்கும் போது தலைக்கணம் அதிகரிக்கிறது. அதிகாரம் கையை விட்டு செல்லும் போதுதான் நமக்கு என்ன நடந்தது என சிந்திக்க தோன்றுகிறது. அதிகாரம் இருக்கும் இடத்தில் புத்தி இருப்பதில்லை, புத்தி வரும்போது கையில் அதிகாரம் இருப்பதில்லை என தெரிவித்தார். தற்போது ஆட்சியில் இருப்பவர்களிடம் உண்மையை சொன்னால் சாரைப்பாம்பு மீது மண்ணெண்ணெயை ஊற்றியது போல துடிக்கிறார்கள் என குற்றம் சாட்டிய அவர், கடந்த 30 ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் ஆளுங்கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் இருந்து மக்களுடன் பயணித்த அனுபவம் தமக்கு உண்டு என குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் ஆளும் தரப்பினருக்கு அதிகாரமும் பாராளுமன்ற ஆசனங்களும் இல்லாத நிலை ஏற்படக்கூடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிலவும் வரிச்சுமை குறித்து கடுமையாக விமர்சித்த அவர், சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் திருமண விருந்துக்காக விடுதிக்கு சென்று உணவருந்தும் போது கூட அந்த உணவுக்கு 18% பெறுமதி சேர்வரி விதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். வியாபாரிகளுக்கு செலுத்திய வரியை மீள பெற்றுக்கொள்ளும் வாய்ப்புள்ள போதிலும் சாதாரண நுகர்வோருக்கு அந்த வாய்ப்பு இல்லை என தெரிவித்தார். வரிசுமையின் தாக்கம் காரணமாக மக்கள் படும் துயரத்தை குறிப்பிட்ட அவர், திருமண விருந்துக்கு சென்றுவிட்டு பின்னர் விவாகரத்து செய்ய வேண்டிய நிலைக்கு சாதாரண மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் என நகைச்சுவை கலந்த துணியில் தெரிவித்தார். இதுவே எனது இறுதி நாடாளுமன்ற உரையாக இருக்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா எம்பி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த இனவாத அரசாங்கங்கள் அடக்குமுறையையும் இன அழிப்பையும் முன்னெடுத்து வருவதாக அவர் குற்றம் சுமத்தினார். பாராளுமன்ற ஒத்திவைப்பு பிரேரணை கோரிய ராமநாதன் அர்ச்சுனா இந்த உரை தனது இறுதி பாராளுமன்ற உரையாக இருக்கக்கூடும் என தெரிவித்தார். தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை சுதந்திரம் பெற்ற காலம் முதல் இன்று வரை சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாத 2 இனங்கள் நாட்டில் வாழ்ந்து வருகின்றன. இன ரீதியாக வேறுபட்டிருந்தாலும் மொழி ரீதியாக இரு இனங்களும் ஒன்றிணைந்துள்ளன. எனினும் இந்த 2 இனங்களிடையே வேறுபடுத்தி ஆட்சி செய்வதே பெரும்பான்மை இனத்தின் பலமாக இருந்து வருகிறது. காலங்காலமாக ஆட்சிக்கு வந்த இனவாத அரசாங்கங்கள் அடக்குமுறையையும் இன அழிப்பையும் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறது. தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் வேறுபடுத்தி ஆட்சி செய்வது பெரும்பான்மையின் அரசியல்வாதிகளின் அரசியல் தந்திரமாக இருந்து வருகிறது. இதன் அடிப்படையில் தமிழ் பேசும் முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்கள் மீது முன்னெடுக்கப்படும் திட்டமிட்ட அரசியல் செயற்பாடுகளை அடையாளம் காண்பதும் முஸ்லிம் மக்களை பாதுகாப்பதும் காலத்தின் கட்டாயமாகும் என அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார். 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேலும் 2 மனுக்களின் பிரதிகள் இன்று கிடைத்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த 19ஆம் தேதி 3 மனுக்களின் பிரதிகளும் 20ஆம் தேதி 4 மனுக்களின் பிரதிகளும் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று மேலும் 2 மனுக்களின் பிரதிகள் கிடைத்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இதன்படி குறித்த அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மொத்தம் 9 மனுக்களின் பிரதிகள் இதுவரை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில கடல் பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் உயர் அலைகள் குறித்து வானிலை ஆய்வு மையம் அம்பர் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதன்படி காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் வழியாக சிலாபம் வரையிலும், மாத்தறையிலிருந்து அம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடல் பிராந்தியங்களுக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின்படி காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் வழியாக சிலாபம் வரையிலும், மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடலோர பகுதிகள் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில்
பலத்த காற்று வீசுவதால் அவ்வப்போது கடல் கொந்தளிப்பாக இருக்கும். காலி மற்றும் மாத்திரை வழியாக நீர்கொழும்பிலிருந்து பொத்துவில் வரையான கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் சுமார் 2.5 தொடக்கம் 3 மீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். அதன்படி கடற்படை மற்றும் மீனவ தரப்பினர் இது குறித்து விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இலங்கை இசைத்துறைக்கு அளப்பரிய பங்காற்றிய பிரபல மூத்த பாடகியான கலாநிதி நந்தா மாலினி தனது 82வது வயதில் காலமானார். பழம்பெரும் சிங்கள மொழி பாடகி நந்தா மாலினியின் மரபை அடுத்து 3 நாட்கள் தேசிய துக்க தினங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஆகஸ்ட் 21, 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் தேசிய துக்க தினங்களாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. மேலதிக தகவல்களை பொது நிர்வாகம், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் விரைவில் வெளியிடப்படும் என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்தது. இந்த நிலையில் நந்தா மாலினியின் இறுதிச் சடங்குகள் எதிர்வரும் சனிக்கிழமை இடம்பெற உள்ளதாக பேராசிரியர் சுனில் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட இஸ்லாமிய பெண் சுகாதார பணியாளர்களின் சீருடை விவகாரம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கல்முனை பிராந்திய அலுவலகத்தில் விசாரணை இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்திரணி MMM முசசம் குறித்த ஆடை அனுமதிக்கப்படாத ஒன்றாக இருந்தால் அதே ஆடையுடன் அவர்கள் வேறு அரசு வைத்தியசாலையில் எவ்வாறு பணியாற்ற முடியும்? அவ்வாறாயின் அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்த முடியாத தனி மண்டலமாகவா கல்முனை ஆதார வைத்தியசாலை தொழிற்படுகிறது என கேள்வி எழுப்பினார். மேலும் அரச தாபன விதிக்கோவை மற்றும் சுற்றறிக்கைகள் மட்டும் மேற்கோட்காட்டி அதிகாரிகள் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பிலிருந்து விலகிவிட முடியாது என்றும் தாதியர் உள்ளிட்ட ஏனைய பணியாளர்களுக்கும் இப்பிரச்சினை விரிவடையும் முன் சுகாதார அமைச்சு தேசிய மட்டத்திலான நிரந்தர கொள்கை தீர்வை வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய கனிஷ்ட சுகாதார சேவை உதவியாளர்களுடைய சீருடை விவகாரம் தொடர்பான விடயத்திலே அவர்களினால் கடந்த 10/8/2026ஆம் ஆண்டு இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கல்முனை அலுவலகத்திலே கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர், பிரதி பணிப்பாளர், ஒரு வைத்திய அதிகாரி, நிர்வாகத்துக்கு பொறுப்பான அதிகாரி மற்றும் மேற்பார்வை அதிகாரி ஆகிய 5 பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அது தொடர்பான விசாரணை இன்று 18/8/2026ஆம் ஆண்டு இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கல்முனை அலுவலகத்திலே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. முறைப்பாட்டாளர்கள் அனைவரும் பிரசன்னமாக இருந்தார்கள். அவர்கள் சார்பிலே நான் அவர்களுடைய காப்புத்தியோத்தராக தோன்றியிருந்தேன் ஆணைக்குழுவின் முன்னிலையிலே. அதே போன்று பிரதிவாதிகள் 5 4 பணிப்பாளர் நீங்களாக 4 பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்கள் சார்பிலே ஒரு விசேட வைத்திய நிபுணர் ஒருவரும் காப்பு உத்தியோகத்தராக ஆணைக்குழுவின் முன்னிலையிலே பிரசன்னமாக இருந்தார். நாங்கள் குறித்த இந்த சுகாதார சேவை கனிஷ்ட பணியாளர்களினுடைய சீருடை விவகாரம் தொடர்பிலே அரசியல் அமைப்பினுடைய நாட்டினுடைய மீவுயர் சட்டமாகிய அரசியல் அமைப்பினுடைய உறுப்புரைகள் எவ்வாறு மீறப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான விளக்கத்தை ஆணைக்குழு முன்னிலையிலே வழங்கினோம். அந்த அடிப்படையிலே குறிப்பாக அரசியல் அமைப்பிலே பாராதீனப்படுத்த முடியாத உறுப்புரையான உறுப்புரை 10, உறுப்புரை 11, உறுப்புரை 12, அதனுடைய உபபிரிவு 1, 2 மற்றும் உபபிரிவு 14 ஒன்றினுடைய EFG ஆகிய உறுப்புரைகள் அப்பட்டமாக இவர்களினால் மீறப்பட்டிருந்தமை, அதாவது பிரதிவாதிகளினால் மீறப்பட்டிருந்தமையை ஆணைக்குழுவின் முன்னிலையிலே நாங்கள் சமர்ப்பணமாக மேற்கொண்டிருந்தோம். அதற்கு பதிலளித்த வைத்தியசாலை சார்பான காப்புத்தியோத்த பிரதிவாதிகள் தாங்கள் இது விடயம் தொடர்பிலே அரசாங்கத்தினுடைய தாபன விதி கோவை, சுற்று நிருபங்கள் மற்றும் அது சுற்று நிருபங்களுக்கு கொண்டு வரப்பட்ட பொருத்தமான திருத்தங்களில் தங்கியிருந்துதான் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக அவர்கள் எங்களுக்கு ஆணைக்குழு முன்னிலையிலே சமர்ப்பணங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலேயே அரசியல் அமைப்பின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டு உத்தரவாதம் அளிக்கப்பட்டு பேணி பாதுகாக்கப்படுகின்ற பாதிக்கப்பட்ட இந்த ஊழியர்களுடைய அடிப்படை உரிமை தொடர்பிலே பிரதிவாதிகளிடமும் அவர்களுடைய காப்பு உத்தியோகத்திடமும் வினவிய போது
தாங்கள் அரசாங்கத்தினாலும் சுகாதார அமைச்சினாலும் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சினாலும் வெளியிடப்படுகின்ற சுற்று நிருபங்களை மீறி தங்களால் கருமமாற்ற முடியாது என்ற விடயத்தை அவர்கள் திட்ட தெளிவாக வலியுறுத்தி கூறினார்கள். இது விடயம் தொடர்பிலே தீர்மானம் எடுக்கின்ற அதிகாரம் தங்களுக்கு கிடையாது எனவும் சுகாதார அமைச்சு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உள்ளடங்கலான அந்த விடயத்துக்கு பொறுப்பானவர்கள் தான் இது தொடர்பான இறுதி தீர்மானங்களை எடுக்க முடியும் எனவும் அது தொடர்பிலே தாங்கள் அவர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்ததாகவும் ஆணைக்குழு முன்னிலையிலே அவர்கள் அறிவித்திருந்தார்கள். சந்தர்ப்பத்திலே குறித்த அந்த சுகாதார சேவை பணியாளர்களுக்கு இடமாற்றம் ஒன்று வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன, அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தகவல் இதுவரை ஊர்ஜிதப்படுத்தப்படவும் இல்லை. அவர்களுக்கு அவர்களுடைய பணி இடமாற்ற கடிதம் கரங்களுக்கு கிடைக்கப்பெறவும் இல்லை. ஆனால் வேறு ஒரு வைத்தியசாலைக்கு அவர்கள் இடமாற்றம் பெற்று செல்லலாம் என்கின்ற ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. எனவே இவ்வாறான வேறொரு வைத்தியசாலைக்கு குறித்த இந்த பணியாளர்களை இடமாற்றம் செய்ததன் மூலம் அவர்களுடைய சீருடையை அரசாங்கம் அனுமதித்திருக்கின்றது, அதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஆனால் குறித்த அந்த ஆடையுடன் அவர்கள் தற்போது பணி புரிந்து கொண்டிருக்கின்ற கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையிலே பணியாற்ற முடியாது என்கின்ற சூழ்நிலையானது சில தவிர்க்க முடியாமல் சில ஐயப்பாடுகளை தோற்றுவித்திருக்கின்றது. இலங்கையினுடைய அதிமீ உயர் சட்டமாகிய அரசியல் அமைப்பை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு நிலையிலே அந்த வைத்தியசாலையினுடைய நிர்வாகம் இருக்கின்றதா? குறித்த அந்த வைத்தியசாலை ஆனது இலங்கையினுடைய அதி உயர் சட்டமாகிய அரசியல் அமைப்பை நடைமுறைப்படுத்த முடியாத இலங்கையினுடைய ஆழ்புலைக்கு அப்பாற்பட்ட இலங்கையினுடைய ஆழ்புல எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு பிரதேசத்துக்குள்ளே இந்த வைத்தியசாலை இருக்கின்றதா என்ற கேள்வியை தவிர்க்க முடியாமல் எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதே பணியாளர்கள் அதே ஆடையுடன் வேறொரு வைத்தியசாலையிலே பணிபுரிய முடியுமாக இருந்தால் அரசியல் அமைப்பினுடைய நான் ஏற்கனவே சொன்னது போன்று உறுப்புரை 10, உறுப்புரை 11, உறுப்புரை 12, உபவிரிவு 1, உறுப்புரை 12, உபவிரிவு 2, உறுப்புரை 14, 1 அதனுடைய EFG போன்ற பிரிவுகள் ஏன் குறித்த இந்த பிரதிவாதிகளினால் அதற்கு செயல் வடிவம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகின்றது என்பது அதனை இலகுவாக சர்க்குலரை சுற்றுநிருபங்களை காட்டி அரசியல் அமைப்பை நிறைவேற்றுவதை பேணி பாதுகாக்கின்ற அந்த பொறுப்பிலிருந்து நாங்கள் விலகிவிட முடியாது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பொறுப்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.